Happy Senior Citizens Day to all the dear seniors. நேத்தியோட எங்கள் சேனல் வீடியோவில் திரு ராமையா அவர்கள் தன்னுடைய ஸ்கூல் நாட்களையும் இப்போ இருக்கிற நாட்களையும் கம்பேர் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அடுத்ததான் என்னோட 2 தோழிகளான மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ அண்ட் மிஸ்ஸஸ் கலாவல்லி அற்புதமான மெசேஜ்களை நம்ம சேனலுக்காக கொடுத்தாங்க. இன்னைக்கு எனக்கு மிகவும் ஆதரவு தருகிற திருமதி ராஜம் அவர்கள் தனது அழகான மலையாளம் கலந்த தமிழில் தனது உரையை இப்போது வழங்க இருக்கிறார்கள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட வினீத நமஸ்காரம். மாமி சீனியர் சிட்டிசன் இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு சொன்னப்போ நம்மளாம் சீனியர் சிட்டிசன் ஆயாச்சுல்வா என்ற தோணல் வந்தது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று சொல்லுவா இல்லையா. இப்போ നമ്മളെല്ലാം குழந்தை കഴിഞ്ഞ് சில்ட்ரன்ஸ் டே കഴിഞ്ഞோ, விமென்ஸ் டே കഴിഞ്ഞோ, இப்போ பேரண்ட்ஸ் டே കഴിഞ്ഞது. இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த நிலைமைக்கு வந்தாயாச்சு. என்ன பண்ணுறோம், இந்த நமக்கு சீனியர் சிட்டிசன் நம்மளோட இந்த லைஃப்பை நமக்கு எப்படி வேணால் என்ஜாய் பண்ணலாம். முன்னாடியெல்லாம் சீனியர் சிட்டிசன்னா ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு ஸ்டேஜ் என்று தான் நினைப்போம். ஆனால் இப்போ நமக்கு நம்ம மனசு வச்சா, அதாவது നമ്മളെ எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஒரு மனசு நமக்கு இருந்ததுன்னா തീർച്ചയായും നമുക്ക് നമ്മളോട് സീനിയർ സിറ്റിസൺ ലൈഫ് நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம குழந்தைகளோட, நம்ம பேரன் பேத்திகளோட, எல்லாரோடையும். என்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல க்ஷமை வேணும். க்ஷமை தான் நமக்கு எல்லாத்துக்கும். க்ஷமைனா பேஷன்ஸ். നാരി ഭൂഷണം ക്ഷമ. പണ്ടുള്ളവർ ചൊല്ലിയിരിക്ക, പണ്ടുള്ള മുനിമാർ. നാരി ഭൂഷണം, നാരീന ലേഡി, സ്ത്രീ. സ്ത്രീയോട് ഭൂഷണം, സ്ത്രീയോട് അലങ്കാരം இல்லைன்னா அவளோடு அழகே இது க்ஷமையாக்கும். ஒரு லேடியோட அழகு அவங்களோட க்ஷமையாக்கும். அப்போ அந்த க்ஷமை நமக்கு இருந்துதானா எந்த லைஃபையும், நமக்கு சீனியர் சிட்டிசன் லைஃப் அல்ல, அதை விட பெரிய முதியோர் லைஃப் வந்தாலும் நம்மளால் என்ஜாய் பண்ணி அதை நமக்கு ஈஸியாக என்ன சொல்லுறது, நமக்கு ஈஸியாக கடக்க முடியும். அப்போ அதுக்கு நம்ம முயற்சியும் நம்ம நமக்கு க்ஷமையும் தான் வேணும் என்று நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். எல்லாருக்கும் நல்லொரு சீனியர் சிட்டிசன் லைஃப் கிடைக்கட்டும். எல்லா லைஃப்பும் எப்பவும் நல்லா இருக்கட்டும் பிரார்த்திச்சுட்டு, பொறுமையும் அன்பும் எல்லாரோடையும் ஒத்து போகிற குணமும் இருந்தால் எந்த ஏஜாக இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மாமியோட மெசேஜ். தேங்க்யூ வெரி மச் ராஜமாமி.